முந்தைய வீடியோவான டாப் 10 புவியியல் தொலைநோக்கி அப்படிங்கிற முதல் பாகம் போட்டிருக்கேன். அதுல 10ல இருந்து 6வது பெரிய புவியியல் தொலைநோக்கிகளை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவுல 5வதுல இருந்து இந்த உலகத்துலேயே பெரிய புவியியல் தொலைநோக்கி வரைக்கும் இந்த பாகத்துல பார்க்கலாம். அமெரிக்கா அரிஜோனா மாகாணத்துல கடல் மட்டத்துல இருந்து ஏறக்குறைய 10,498 அடி உயரத்துல கிரஹாம் மவுண்ட் நிறுவப்பட்ட சுமார் 28 அடி விட்டமுள்ள இரட்டை கண்ணாடிகள் ஒத்திசைவாக வேலை செய்யும் ஒரு தொலைநோக்கியான லார்ஜ் பைனாகுலர் தொலைநோக்கிதான் உலகத்தோட 5வது பெரிய தொலைநோக்கியாகும். அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி போன்ற ஆய்வாளர்களோட கூட்டு திட்டமான இந்த ஆய்வகத்துல இருக்கிற இந்த இரட்டை தொலைநோக்கி ஒரு ஆப்டிக்கல் தொலைநோக்கியாகும். அதாவது பைனாகுலரில் நாம் காட்சிகளை பார்ப்பது போல இந்த இரண்டு ஆடிகளும் இணைந்து ஒற்றை ஆடி காட்சிப்படுத்தும் திறனை கொண்டதுதான் இந்த பைனாகுலர் தொலைநோக்கி. இந்த லார்ஜ் பைனாகுலர் தொலைநோக்கி எடுத்த முதல் படம் புற ஊதா மற்றும் பச்சை விளக்குகளை இணைத்து சுழல் விண்மீன்களின் தடிமனான பகுதியையும், இரண்டாவது படம் 2 அகச்சிவப்பு நிறங்களை இணைத்து ஒரே படமாக தருவதுதான் இதன் சிறப்பு. இந்த தொலைநோக்கியோட ஃபால்ஸ் கலர் டிடென்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பத்துடன் பால்வழி மண்டலத்திலிருந்து 8.8 கோடி ஒளியாண்டுகள் தொலைவில இருக்கிற NGC 2770 அப்படிங்கிற சுழல் விண்மீன் திரள படம் பிடிச்சிருக்கு. இது போன்ற பால்வெளி மண்டலத்திற்கு வெளியில இருக்கிற கேலக்சிகளை ஆய்வு செய்வதற்கும் விண்மீன்களோட உருவாக்கம் போன்றவற்றை ஆய்வு செய்வதற்கும் பயன்படுத்தப்படுது. தென்னாப்பிரிக்கா சதர்லாண்ட்க்கு பக்கத்துல இருக்கிற அரைப்பாலைவனமான கரு பாலைனத்துல 9.2 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 30 அடி அளவுள்ள ஆப்டிக்கல் தொலைநோக்கியான சால்ட் அப்படிங்கிற இந்த தென்னாப்பிரிக்கா லார்ஜ் தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல 4வது பெரிய தொலைநோக்கியாகும். இந்த தென்னாப்பிரிக்கா லார்ஜ் தொலைநோக்கி அப்படிங்கிறது 1 மீட்டர் அளவுள்ள 91 அருங்கோண கண்ணாடிகள் இணைக்கப்பட்டு சுமார் 11.1 க்கு 9.8 மீட்டர் பரப்புள்ள கண்ணாடிகள் பதிக்கப்பட்டு அதுல பயனுள்ள துளையான மையத்துல 9.2 மீட்டர் அளவு மட்டுமே விண்வெளி பொருட்களை படம் பிடிக்குது. தெற்கு அலைகோளத்துல இருக்கிற மிகப்பெரிய ஆப்டிக்கல் தொலைக்கியான இந்த தென்னாப்பிரிக்கா லார்ஜ் தொலைநோக்கி ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் தொலைநோக்கியாகும். இது ஸ்பெக்ட்ரோஸ்கோபின் மற்றும் போலரிமெட்ரிக் பகுப்பாய்வு மற்றும் வடக்கு அரைக்கோள தொலைநோக்கிகளுக்கும் கூட எட்டா வானியல் பொருட்களோட கதிர்வீச்சுகளை கூட கிரகித்து படம்பிடிக்கும் திறன் கொண்டது. அதோட வடிவமைப்பு மற்றும் நிர்வாகத்திற்கான முதல் 10 ஆண்டு செலவுல 3ல் 1 பங்கு தென்னாப்பிரிக்கா வழங்கிச்சு. மற்றத ஜெர்மனி, போலந்து, யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகள் கொடுத்துச்சு. விண்மீன்களின் ஈர்ப்பு புலம், சூப்பர் நோவா வெடிப்புகள் மற்றும் அதிலிருந்து சிதறும் நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களோட உருவாக்கம், குவாசர்கள், மாகெல்லானின் கிளவுட்கள், விண்மீன்கள் மற்றும் விண்மீன் மண்டலத்தின் அமைப்பு மற்றும் அதன் பரிணாம வளர்ச்சி போன்றவற்றை ஆய்வு செய்ய இந்த தொலைநோக்கி பயன்படுது. துருவ நட்சத்திரம் ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பு என்பதையும் அது ஒயிட் டுவார்ஃப் அப்படிங்கி வெள்ளைக்குள்ள விண்மீன் அப்படிங்கிறதையும் கண்டறிந்ததும் இந்த தொலைநோக்கிதான். அமெரிக்காவுல ஹவாய் மாகாணத்துல மவுனாகியா மலை உச்சியில ஏறக்குறைய 13,600 அடி உயரத்துல ஏறக்குறைய 33 அடி அளவு கொண்ட WSEC தொலைநோக்கியதான் இந்த உலகத்துல 3வது பெரிய வானியல் தொலைநோக்கி ஆகும். இது 1993ல முடிக்கப்பட்ட SEC 1 மற்றும் 1996ல முடிக்கப்பட்ட SEC 2 அப்படிங்கிற இந்த 2 தொலைநோக்கியும் அன்னைக்கு நிலைமையில் இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆப்டிக்கல் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒளியியல் பிரதிபலிப்பு தொலைநோக்கிகளா இருந்துச்சு. இந்த SEC தொலைநோக்கிகள் ஒன்னொன்னும் 3 லட்சம் கிலோ எடை கொண்ட மிகவும் நானோமீட்டர் துல்லியத்தோட மிகவும் சயின்டிபிக் ப்ரொடக்டிவ் ஆப்டிக்கல் மற்றும் அகச்சிவப்பு தொலைநோக்கிகள் ஆகும். இதோட 36 அருகோண பிரதிபலிப்பு பிரிவுகள் கொண்ட கண்ணாடிகள் ஒன்றிணைந்து ஒரே கண்ணாடியாக வேலை செய்யும் அதிநவீன கண்காணிப்பு கருவிகள் மற்றும் வானியல் தரவுகளை சேகரித்து பகுப்பாய் செய்வதற்கான தகவமைப்பு ஒளியியல் திறன்களின் தொகுப்பை வழங்கும் தொலைநோக்கிகளாகும். இன்டர்ஃபெரோமீட்டர் அப்படிங்கிற தரை அடிப்படையிலான இரட்டை தொலைநோக்கியான இது சூரிய குடும்பத்திற்கு அப்பால் இருக்கிற நட்சத்திரங்கள் மற்றும் கோள்கள் ஆகியவற்றை கண்டறிந்து ஆய்வுகள் மேற்கொள்ளுது. மட்டுமில்லாம ஆண்ட்ரோமிடா விண்மீன் அளவு மற்றும் பால்வழி மண்டலமான மில்கி கேலக்சியோட சரியான மையத்தை கண்டறிதல் போன்ற ஆய்வுகளையும் இந்த கெக் தொலைநோக்கிகள் மேற்கொள்ளுது. யுரேனஸ் அளவுள்ள தொலைதூர கிரகங்களோட அளவை அளக்கக்கூடிய இந்த தொலைநோக்கி 4 கருந்துளைகளால் இயக்கப்படும் விண்மீன்கள் திரள்களான குவாசர்களை கண்டுபிடிச்சிருக்குது. அமெரிக்கா டெக்சாஸின் டேவிஸ் மலையில ஏறக்குறைய 32.8 அடி அளவுள்ள ஹாபி எபர்லி தொலைநோக்கிதான் இந்த உலகத்துல இருக்கிற தொலைநோக்கியிலேயே 2வது பெரிய ஆப்டிக்கல் தொலைநோக்கியாகும்.
சால்ட்டை போலவே இந்த ஹாபி எபர்லி தொலைநோக்கியும் தேன்கூடு போன்ற 91 அருங்கோண கண்ணாடிகளால் ஆனது. இதுவும் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ஹாபி எபர்லி தொலைநோக்கி டார்க் எனர்ஜி அப்படிங்கிற இருண்ட ஆற்றல் மர்மத்தை அவிழ்த்தல், தொலை தூர விண்மீன் திரள்கள் மற்றும் கருந்துளைகளை ஆய்வு செய்தல், சூரிய குடும்பத்திற்கு வெளி இருக்கிற பல விண்மீன்களை சுற்றிவரும் கிரகங்களை கண்டுபிடித்து வகைப்படுத்துவது போன்ற பல ஆய்வுகளை இந்த ஹாபி எபர்லி தொலைநோக்கியால மேற்கொள்ளப்பட்டு வருது. ஸ்பெயின் நாட்டுல மிதவெப்ப மண்டல காலநிலைய கொண்ட கேனரி தீவுகள்ல இருக்கிற லா பால்மாவுல ஏறக்குறைய 7631 அடி உயரதுல இருக்கிற ரோட்டி லாஸ் முச்சாச்சோஸ் ஆய்வகத்துல 10.4 மீட்டர் அதாவது ஏறக்குறைய 34 அடி விட் கொண்ட கண்ணாடி கொண்ட இந்த கிராண்ட் டெலெஸ்கோபியோ கானேரியஸ் தொலைநோக்கிதான் இந்த பூமியில நிறுவப்பட்ட முதல் மிகப்பெரிய வானியல் தொலைநோக்கியாகும். 36 அருங்கோண வடிவ கண்ணாடி துண்டுகள் ஒருங்கிணைந்து அமைக்கப்பட்டிருக்கிற இந்த தொலைநோக்கியானது இந்த ஆடிகள் வடிவமைப்பையும் மாற்றியமைக்கவும் தனித்தனியாக நகர்த்தும்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2000ல துவங்கி 2007ல தன்னோட வேலையை செய்ய துவங்கிய இந்த அமைப்பு பூமியோட வளிமண்டலத்துல ஏற்படும் சொந்தளிப்புகளை கவனிக்கப்பட்ட ஒளியில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஈடு செய்யுற விதமாயிருக்கும். ஜிடிசி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த கிராண்ட் டெலெஸ்கோபியோ கானேரியஸ் தொலைநோக்கி கேனரி தீவுகளின் வானியற்பியல் நிறுவனம், மெக்சிகோவின் தேசிய தன்னாட்சி பல்கலைக்கழகம், மெக்சிகோவின் தேசிய வானியற்பியல், ஒளியியல் மற்றும் மின்னணுவியல் நிறுவனம் மற்றும் புளோரிடா பல்கலைக்கழகம் அப்படிங்கிற 4 நிறுவனங்களின் கூட்டமைப்பு தான் நிர்வகிக்குது. 32,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவுல இருக்கிற ஒரு மெழுகுவர்த்தியோட சுடரின் அளவை கூட துல்லியமாக கண்டறியும் திறன் கொண்ட இந்த தொலைநோக்கி பிரபஞ்சத்துல நட்சத்திரங்கள் மற்றும் கோள்களின் உருவாக்கம், வானியற்பியல் வழக்குல இருக்கிற முக்கியமான கேள்விகளுக்கு விடைகாணும் விதமான ஆய்வுகளையும், தொலைதூர கிரகங்களோட இயற்பியல் மற்றும் டார்க் மேட்டர் அப்படிங்கிற கரும்பொருள் மற்றும் டார்க் எனர்ஜி அப்படிங்கிற இருண்டு ஆற்றல் ஆகியவற்றின் தன்மையை ஆய்வு செய்யுறதுக்கும் இந்த தொலைநோக்கி பயன்படுது. சூரிய குடும்பத்தின் விளிம்புல இருக்கிற ட்வார்ஃப் பிளானட் அப்படிங்கிற குள்ள கோளான குவார் அப்படிங்கிற குள்ளக்கோளின் வளையத்தை கண்டுபிடிச்சதுல இந்த கிராண்ட் டெலெஸ்கோபியோ கானேரியஸ் தொலைநோக்கி முக்கிய பங்கு வகிக்குது. இதுவரைக்கும் பூமியில நிறுவப்பட்டு விண்வெளி பொருட்கள ஆய்வுகள் மேற்கொள்ள தொலைநோக்கிகளை பார்த்தோம். இன்னொரு வீடியோவுல பூமிக்கு வெளியே விண்வெளியில நிலைநிறுத்தப்பட்டு விண்வெளியை கண்காணிக்கிற தொலைநோக்கிகளை பத்தியும் இன்னொரு வீடியோவுல பார்ப்போம். இந்த டாப் 10 சீரீஸ்ல இன்னும் பல வியக்கத்தக்க தகவல்களோட இன்னும் பல வீடியோக்கள் இந்த சீரீஸ்ல வரப்போகுது. இந்த உலகத்துல முதன்மையா இருக்கிற பல தகவல்களை அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள்ல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க.